சார் உங்களோட ஃபுட் விளாக்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறீங்களா இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது வச்சுருக்கீங்க? சேனல்ஸ் வந்து எனக்கு டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எண்டில் வரும், அதாவது லாஸ்ட்டில். அப்போ சேனல்ஸ் போயிட்டோம்னா மற்ற சினிமா பண்ணுறதும் கஷ்டம், ஃபுட் பிளாக் பண்ணிக்கலாம். சினிமா பண்ணுறது கஷ்டம், ஃபுட் பிளாக் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு டைம் பீயிங் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த ஃபுட் பிளாக் வந்து இப்போதைக்கு வீடியோ போயிட்டுருக்கு. அதை இன்னும் மார்க்கெட்டிங் கொண்டு வரல. வீடியோ 2000 வீடியோ 4 மாதத்தில் 2000 வீடியோ 10-15 கோடி பேர் பீப்புள் ரசிகர்லாம் பிளாப்ளா எல்லாம் வந்தாச்சு. பட் அதை மார்க்கெட்டிங் பண்ணுற மோட்டிவேஷன் இருக்குது. அது நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணுவேன். அதுக்கிடையில் சினிமா அது முழு கலந்து தான் பண்ண முடியும். பட் என்னதான் இருந்தாலும் கம்மி ரெவென்யூ உள்ள சினிமா, மிக கம்மியாக ரெவென்யூ உள்ள யூடியூப், இதை நம்பி சர்வே பண்ண முடியல. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அதுக்கிடையில் மழை வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், அதுதான். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக என்னுடைய டெக்ஸ்டைல் எகெயின் பேக் டு ஃபியூச்சர் மாதிரி, பேக் டு ஃபியூச்சர் பேக் டு பேசிக்ஸ் மாதிரி டெக்ஸ்டைலை சாம்பிளிங் இப்படிங்கெல்லாம் பண்ணி இந்த திரை உலகத்தையும் திரை ப்ரொடியூசர்ஸையும் டெக்ஸ்டைலையும் கிளப் பண்ணோம்னா கொஞ்சம் ரெண்டும் ஆரோக்கியமான துறை. சினிமாக்காரங்களுக்கு டெக்ஸ்டைல் தேவை, டெக்ஸ்டைல்காரங்களுக்கு சினிமா தேவை. அது ரெண்டையும் கிளப் பண்ணும்போது ரெண்டுமே சுக்கிரன் தான். ஸோ அதோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காட் கிரேஸ், அது எனக்கு லைஃப் ஸ்டைல் கொடுக்குமா இல்லையோ, எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆரோக்கியமான இந்த சினிமாவில் உள்ள லாக்டவுன் 3 இயர், லாக்டவுன் 5 இயர், 10 இயர், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் லாக்டவுன் நடக்குது இல்லையா, கடந்த கால பீப்புளுக்கு நடந்துச்சு இல்லையா. ஃபியூச்சரில் இந்த டெக்ஸ்டைல் பீப்புளும் சினிமா பீப்புளும் ஆரோக்கியமாக ரயில்வே கோடுகள் மாதிரி போனாங்கன்னா எதிர்கால யங் ஜென்ரேஷன் சினிமாவுக்கு வர்றவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்தவங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கு வந்தவங்களாம் சொர்க்கத்துக்கு வந்தவங்க. அதுக்கான முயற்சி பண்ணுறேன். அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா எது நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.